வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி குடமிளகா கிரேவி பண்ணிடலாங்க. அது வடக்கத்தைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லி கொடுத்ததுங்க. ஒரு வானொலி வச்சு ஆயில் 1 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. அதில் நிலக்கடலை 2 ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். நான் வறுத்த நிலக்கடலை போட்டதுனால லைட்டாக வணக்கிறேங்க. நீங்கள் பச்சையாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் வணக்கணும். அதோட 7 பல் பூண்டு போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வணங்கின வருங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நீங்கள் தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம். நான் இதுலேயே இணைக்கிறேங்க. தேங்காய் ஒரு 1/2 மூடி இதில் ஆட் பண்ணிங்க. அதையும் வணக்கலாங்க. தக்காளி வந்துங்க, அதோட பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போடுங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டு அதுவும் லைட்டாக வணக்கின பிறகு, ரொம்ப வணங்க வேண்டியதில்லை, லைட்டாக வணங்கின பிறகு எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு வானொலி வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டு குடமிளகாயை நீல வாக்கில் இப்படி கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணுங்க. எடுத்துட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. எண்ணெயிலேயே நல்லா வணங்குச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஆயில்லையே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இப்படி இந்த மாதிரி சுண்டுற வரைக்கும் வணங்கிடணுங்க. வணங்கி அந்த வானொலி எடுத்து வச்சுட்டு தாளிச்சிடலாங்களா. ஆயில் 2 ஸ்பூன் விட்டுட்டுங்க, சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கீத்துங்க போட்டு நல்லா வணங்கின பிறகு நீல வாக்கில் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி 3 கூட போட்டுக்கலாங்க. நான் 2 போட்டிருக்கிறேன். நல்லா நீல வாக்கில் இப்படி கட் பண்ணிக்கிங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வணங்கின வரங்க அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்துங்க இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பச்சையாகவே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக வணங்க விட்டுட்டுங்க. அப்புறமா மிக்ஸி கழுவுன தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. நல்லா வணக்கலாங்க. குழம்பா வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாட்டு வச்சுக்கலாம். கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் வணக்கலாங்க. அதோடு நம்ம 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்திருக்கிறேங்க. அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. குழம்போட நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தோம்னா ஒரு 5 நிமிஷம் மூணுனா போதுங்க. குழம்பு அந்த பச்சை வாடை போக நல்லா தளப்பலான்னு இந்த மாதிரி கொதிக்கிங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி தளப்பலான்னு கொதிக்கும் போதுங்க நாம் வணக்கி வச்ச குடமிளகாயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அந்த குழம்போட இதில் எல்லாம் உப்பு காரம் எல்லாம் இணைங்க. இதையும் நல்லா தளப்பலான்னு கொதிக்க விடணுங்க. குழம்பு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வணக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இதாக வேணும்னாலும் விட்டுறலாம். கஸ்தூரி மேத்தி இதுக்கு மேலே நல்லா பொடிச்சு விட்டுங்க, தூவி விட்டுருங்க. கடைசியாக அதோட கொத்தமல்லி தலையும் தூவி விட்டு இறக்கிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.